இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழாவான பெருந்தலைவர் காமராஜ் பிறந்தநாள் விழா, புரட்சி திலகம் என்று அழைக்கப்படுகிற எனக்கு பிறந்தநாள் விழா மற்றும் சமத்துவ மக்கள் கட்சியின் 9 ஆண்டுகள் முடிந்து 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற விழா என்று சிறப்பான ஒரு முப்பெரும் விழாவை எடுத்து சிறப்பித்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் கிச்சா ரமேஷ் அவர்கள் இது சிறப்பாக வரவேற்புரை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அல்லும் பகலுமாக இந்த நிகழ்ச்சியை நாம் சென்னையிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நடத்தி வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் சென்னை மண்டல செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இங்கு எனக்கு முன்னால் பேசி 43 ஆண்டு காலம் நான் நண்புடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கும் மேடை தேவை என்று சொல்லி, மேடை தேவை என்று சொன்னால் பரவாயில்லை, பதவி தேவை என்று சொல்லவில்லையாக உனக்கும் மேடை கிடைக்கும் என்று சொல்லி சிறப்பாக பேசி நன்றி உரை வழங்கியிருக்க அன்பு சகோதரர், என் அன்பு சகோதரர் கல்லூரி நாட்கள் என்று பயணித்து என்னை விட 10 ஆண்டு 20 ஆண்டுகள் அதிகமான வயதாகி தெரிகின்ற அன்பு சகோதரர் சுந்தரேசன் அவர்கள் இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளரும் நான் பார்த்து இவர் நாளை நமது இயக்கத்தில் சேர வேண்டும் என்று கணித்த ஒருவர் என்று கொள்கை பரப்பு செயலர் அமர்ந்து இந்த விழாவிலே பெருந்தலைவரை பற்றியும் என்னை பற்றியும் நம் இயக்கத்தை பற்றியும் சிறப்பாக என் அன்பு சகோதரி குஷ்பு அவர்கள் மகாம் பெருந்தலைவரை பற்றி பேசியதையும் சுட்டிக்காட்டி அரசியல் பேச வேண்டாம் என்று முப்பெரும் விழாவில் என்று சொல்லியிருந்தாலும் சில நேரங்களில் சிலரை பற்றி தெரியாத புரியாத விஷயங்களை புரிய வைக்க வேண்டிய சூழலில் இருப்பவர்தான் கொள்கை பரப்பு செயலாளர். அதை சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர் அன்பு சகோதரர் விவேகானந்தன் அவர்கள் இந்த விழாவில் கருத்துக்களை பேசி ஜீன்ஸ் பேண்ட் போட்டவங்களுக்கு இங்க என்ன வேலை என்று சொல்லி ஜீன்ஸ் பேண்ட் போட்டவங்களுக்கு தான் இன்னும் அதிகமான வேலை. ஆக இளைஞர்களை வழிநடத்தும் போதுதான் ஒரு இயக்கம் வளரும் என்பதற்கு தெல்ல தெளிவாக இங்கு மாநில இளைஞர் மற்றும் மாணவர் அணி செயலாளர் சாம் மேத்யூ அவர்களை இங்கு சிறப்பாக பேசி தன்னுடைய கருத்துக்களை என்னை தெய்வத்திற்கு இணையாக சொல்லி தெய்வம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கதையும் சொல்லி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் மகளிர் துணை செயலாளர் அன்பு சகோதரி பாரதி அவர்களை இயக்கத்தை பற்றியும் என்னை பற்றியும் பெருந்தலைவரின் புகழை பற்றியும் பேசிய தென்மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் சுந்தர் அவர்களே, மதுரை மண்டல செயலாளர் பெருந்தலைவரின் பேரன் கொள்ளு பேரன் ஈஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த விழா மேடையில் வருகையிலிருந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பேர் விடுபட்டிருந்தாலும் மன்னிக்க வேண்டும் என இந்த அன்பு சகோதரர் ஒருவர் 4 மணியும் காத்திருக்கின்ற தலைவரை பேச சொல்லுங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த விழாவில் இந்த பத்திரிகையில் இருக்கின்ற அனைத்து சகோதரர்களே, இந்த விழாவுக்காக அரும்பாடுபட்ட அனைத்து கிச்சாவுக்கு உதவியாக இருந்த அனைத்து அன்பு சமத்துவ சொந்தங்களே, இந்த விழாவில் வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களே, கேரள மாநில தலைவர் அன்பு சகோதரர் பிரகலாதன் அவர்களே, பாண்டிச்சேரி மாநில தலைவர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, சமத்துவ சொந்தங்களே, காவல்துறை நண்பர்களே, புகைப்பட நிபுணர்களே, செல்போன் பெரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை இலக்கிய துணை செயலர் அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் அதிகமாக இல்லாவிட்டாலும் சில கருத்துக்களை ஆழமாக உங்கள் மனதிலே பதிய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று முப்பெரும் விழா. முப்பெரும் விழாவில் முதன்மையாக தெரிவது நமது பெருந்தலைவர் பாரத தலைவர் கர்ம வீரர் அவர்கள். இங்கு அனைவரும் அவரை பற்றி பேசியிருக்கிறார்கள். 1954 முதல் 1963 வரை தமிழகத்தை ஆண்ட ஒரு பெருமை, தமிழகத்தை ஆண்ட பெருமை மட்டுமல்ல, ஒரு பொற்கால ஆட்சியை தந்து தமிழகத்தை ஒரு படிக்காத மேலே அந்த 9 ஆண்டு காலம் சிறப்பாக வழிநடத்தி தொழில் வளமாக இருக்கட்டும், கல்வியாகட்டும், அனைத்து விதத்திலும் தமிழகத்தை முன்னேற்றிய ஒரு தலைவர் என்ற அடிப்படையிலும் மத்தியிலே 2 பாரத பிரதமரை சுட்டிக்காட்டிய ஒரு தலைவராக தனக்கு அந்த பதவி
கிடைக்க பெறுகின்ற சூழல் இருக்கும் போது கூட இந்திரா காந்தி அம்மையாரையும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் பாரத பிரதமர் பதவியிலே அமர்த்தி அழகு பார்த்தவர் பெருந்தலைவர் அவர்கள். ஆக அவருக்கு இன்று ஒரு விழா. அனைவரும் கல்வி கற்க வேண்டும், கல்விதான் வளர்ச்சிக்கு அடித்தளம் என்று உலகிற்கு பறைசாற்றியவர் என்று சொன்னால் அது பெருந்தலைவராகத்தான் இருக்க முடியும். ஆடு மேய்க்கின்ற செலவன் ஏன் நீ பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்ட முதல் அவன் படிப்பதற்கு அவனுக்கு பண வசதி இல்லை, பொருளாதார வசதி இல்லை, வீட்டிற்கு அவன் ஆடு வைத்துதான் பணம் சென்று எடுத்துச் செல்ல வேண்டும் சூழலில் கூட சிந்தித்து பார்த்து ராஜாஜி அவர்கள் கூடிய பள்ளிகளை எல்லாம் திறந்து 19,000 பள்ளிகளை திறந்து கல்வி கண் திறந்து வந்த பெரும் பெயரை பெற்றவர் பெருந்தலைவர் அவர்களுக்கு இந்த விழா 114வது பிறந்தநாள் விழா. பெருந்தலைவரை பற்றி பெருமையாக சொல்லிக்கொண்டே போகலாம். பெருந்தலைவரை பற்றி சிந்தித்து பார்க்காதவர் கிடையாது, நினைத்து பார்க்காதவர் கிடையாது, அவரை பற்றி பேசாத இயக்கங்கள் கிடையாது. பெருந்தலைவர் ஆட்சி அமைப்போம், பெருந்தலைவர் ஆட்சி அமைப்போம் என்று அனைத்து கட்சிகளும் சொல்லுகின்ற பெருமை வாய்ந்தவர் பெருந்தலைவர். அவர் புகழ் என்றும் ஓங்குக என்று சொல்லி அடுத்ததாக இன்று என்னுடைய பிறந்த நாளை பற்றி அனைவரும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசி, இந்த பிறந்த நாள் என்பது மனிதன் வாழ்கிறான் மறைகிறான் என்று இருந்தாலும் அது இயற்கை. ஆனால் வாழ்ந்து செல்கின்ற காலத்திலே விட்டு செல்கின்ற நடந்துகின்ற பாதையில் அனைவரும் நடக்க வேண்டிய சூழலை உருவாக்கின்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து மறைகிறானா என்பது அவசியம். ஆக வாழ்ந்து மறையும் போது ஊர் உங்களை பற்றி பேச வேண்டும். ஆக அந்த ஊர் உங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் நீங்கள் பொதுநலமாக அனைவருக்கும் உதவி செய்கின்ற பண்பாட்டை வளர்த்து பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அடிப்படையில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக என்னை பொறுத்தவரை நான் பிறந்தது டெல்லி. என் தந்தையார் ஆல் இந்தியா ரேடியோவில் செய்திகள் வாசிப்பது ராமநாத கணீர் குரலுக்கு சொந்தக்காரர். மகாத்மா காந்தி அவர்கள் இறுதி ஊர்வலத்தை வர்ணித்த பெருமை கொண்டவர் என் தந்தையார். செய்திகள் வாசிப்பது ராமநாதன் என்று சொன்னால் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். என்னை போல் இளைஞர்களுக்கு தவறு தெரிந்திருக்கும், மற்றவர்களுக்கும் தெரிந்திருக்கும். அவர் காலகட்டத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் தெரிந்தோம். ஆக டெல்லியிலே பிறந்து பிறகு சென்னையில் வந்து இங்கு சென்ட் பேட்ரிக் ஹைஸ்கூலில் படித்து பிறகு பியூசி லயோலா காலேஜில் படித்து பிறகு பிஎஸ்சி கணிதத்தை நியூ காலேஜில் படித்து அந்த பிஎஸ்சி கணிதம் எதற்காக படித்தேன் என்றே புரியாமல் இறுதியில் இந்த விருகம்பாக்கம் பகுதியில் இருக்கிற கோடம்பாக்கத்திலே சினிமா உலகத்தில் அதிகமான பணம் சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை எண்ணி பார்ப்பதற்கு பிஎஸ்சி கணிதம் எனக்கு பயன்பட்டது. ஆக அந்த பிஎஸ்சி கணிதத்தை பயன்படுத்த முடியாமல் நான் படித்த படிப்பு. ஆக படித்த படிப்பு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று நான் சொல்வதற்கு காரணம் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்த காரணத்தினால் அறிவை வளர்த்துக் கொள்ளவில்லை. அறிவு ஆற்றல் திறமையெல்லாம் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் செல்லும் போது கிடைக்காது. அதற்கு அனுபவம் தேவைப்படுகிறது. நீங்கள் மற்றவரை சந்திக்கும் போது லிசனிங் இஸ் பவர் என்று சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில். கேள்வி ஞானம் வேண்டும், என்ன சொல்கிறார்கள் என்று உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்றால் நிச்சயமாக சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல படித்து பிறர் சொல்வதை கேட்டு புரிந்து அறிந்து என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் மனதில் தாங்கி ரொம்ப அதிகமாக எனக்கு ஒன்றும் சொல்லித் தரலைங்கப்பா. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் என்று சொன்னார். அது எந்த அளவுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அது 220 வோல்ட்டா 450 வோல்ட்டா அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நம்ம உடம்புக்குன்னு தெரியும். அது என்னை பொறுத்தவரை இந்த உடலுக்கும் என் உள்ளத்திற்கும் நான் ஒரு உரம் போட்டு வளர்த்திருக்கிறேன் என்று சொன்னால் அது தந்தை தான் காரணம். அது என்னை பொறுத்தவரை சுவர் இருந்தால் தான் சித்திரம், அந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் உடல் நலனை பேணி காக்கும் போதுதான் எதையும் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையை நினைக்கின்ற எல்லையை நீங்கள் எட்ட முடியும். ஆக என்னை பற்றி இங்கு அனைவரும் பேசிவிட்டார்கள். என் நண்பன் என்னை பற்றி பேசியிருக்கிறார், இங்கு சுந்தர் பேசியிருக்கார். என்னுடன் பயணித்தவர்கள் வாழ்க்கையிலே அனைவரும் என்னை விட்டு யாரும் ரொம்ப தூரம் போயிட முடியாது. போனா திரும்பி வந்து வரணும்னு ஆசைப்படுவாங்க. என்னை விட்டு போனவங்க கூட இப்ப குறுஞ்செய்தி அனுப்பிச்சிருக்காங்க, பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. அந்த பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை ஏற்று அவர்களுக்கு நன்றி சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் நன்றி இல்லாமல் சென்றவர்களுக்கு நன்றி சொல்வது எதற்காக? என் மனதிலே இடம் பிடித்து விடலாம். இந்த காரியத்தை பார்த்தவுடன் என்னை அழைத்து பேசுவார் நினைப்பவர்கள் அழைத்து பேசுவேன். நீங்க தெருவில் செல்லும் போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, குடும்பம் நல்லா இருக்கான்னு கேட்பேன். பகை உணர்வை நான் பாராட்டுகிறவன் கிடையாது. மறப்பவன் எளிதிலே, இனி மறக்கக்கூடாது என்று இருப்பவன் தான். ஆக என் இயக்கத்தில் வருகின்றேன்.
31 ஆகஸ்ட் 2007 நம் இயக்கம் துவங்கப்பட்டது. 9 ஆண்டு காலம் கடந்து 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற சூழலிலே இந்த ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது, முப்பெரும் விழா. இங்கு யாரும் இங்கு அரசியல் பேசவில்லை. காரணம், இந்த பெருந்தேர விழாவை பற்றியும் என்னை பற்றியும் சமத்துவ மக்கள் கட்சியை பற்றியும் பேச வேண்டும் என்ற அடிப்படை இருக்கும் போது கூட ஒரு கட்டுப்பாடுடன் என் தலைவன் இந்த இயக்கத்தை பற்றி என்ன சொல்ல இருக்கிறார்? பல வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்து சோதனைகளை எல்லாம் சந்தித்த பிறகு ஒரு விழா எடுக்கிறோம். அதுவும் இந்த விழா நான் வளர்ந்த ஒரு இடத்தில் நான் பார்ப்பவர் அனைவரும் இருக்கிறார். கலைத்துறை சார்ந்த அன்பு சகோதரர்களாக என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற நமது சகோதரர் நம்ம தலைவன் எப்படி பேச போகிறார் என்று இங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னை பத்தி எல்லாருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இதுதான் இந்த இயக்கத்தை பற்றி சமத்துவ மக்கள் கட்சி எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டுள்ள சூழலை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இன்று நடக்கின்ற சூழல் என்று சொல்லும் போது அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையிலே, போட்டிகள் நிறைந்த வாழ்க்கையிலே இளைஞர்கள் எப்படி பயணிக்க வேண்டும், இந்த அழுத்தத்தை எப்படி அவர்கள் தாங்கிக் கொண்டு தாங்குகின்ற சக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து நான் விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஒரு இயக்கம் என்று சொல்லும் போது அந்த இயக்கம் உடனடியாக ஆட்சிப்படத்தில் சென்று அமர்ந்துவிட முடியாது. சமத்துவ மக்கள் கட்சியில் என்னுடன் இணைந்திருக்கும் அன்பு சகோதரர்களுக்கு ஒன்றை மட்டும் இந்த விழாவிலே சொல்லிக் கொள்கின்றேன். இந்த இயக்கம் பதவியில் சென்று அமர்வதற்காக உருவாக்கப்பட்ட துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல என்பதை நீங்கள் முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மக்களுக்காக நாம் பொதுநலத்திற்கு அடுத்த படி என்பதுதான் அரசியல். ஆக பொதுநல சேவை மக்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? சிறு உதவியாக இருந்தாலும் செய்யணும். அந்த மக்களிடம் நீங்கள் செல்லும் போதுதான் இவர் சமத்துவ மக்கள் கட்சியை சார்ந்தவர், இவரை அணுகினால் இந்த பணியை முடிப்பார் என்ற எண்ணம் அவர்கள் உருவாக வேண்டும். ஆக சமத்துவ மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். மக்களின் தேவைகளை புரிந்து பணிபுரியுங்கள். மக்கள் சக்தி தான் மிகப்பெரிய ஒரு சக்தி. அவங்க வீட்டில் உங்க தெருவில் 150 வீடு இருந்தா 150 வீட்டில் முதல்ல நீங்க தெரியலாம் பாருங்க. என் அருகே வந்து